அனைவருக்கும் வணக்கம். சனி ராஜயோகாதிபதியாக வரும் நிலையில் கண்டிப்பாக ராஜயோகத்தை செய்வாரா என்றால் இல்லை. அதாவது சனி 3ஆம் இடத்தில் இருந்தாலோ 5ஆம் இடத்தில் இருந்தாலோ 9ஆம் இடத்தில் இருந்தாலோ லக்னத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக தசையில் நல்ல பலன்கள் நடக்காது. சுபர்களின் தொடர்பு மட்டுமே விதிவிலக்கு. இங்கே ராஜயோகாதிபதி வரக்கூடிய ரிஷபதுலா லக்னத்துக்கு கூட அவர் 3, 5, 9ஆம் இடங்களோட தொடர்பு கொள்ளும் நிலையில், தனித்து தொடர்பு கொள்ளும் நிலையில் பெரிய யோக பலன்களை தனது தசையில் தரமாட்டார். சனி எப்பொழுது தனது காரகத்துவத்தின் வழியே யோக பலன்களை செய்வார் என்பதை ஒரு உதாரண வீடியோ மூலம் பார்க்கலாம். சனி சுபருடன் இணைந்தோ, பெரும்பாலும் பாபர்கள் கேந்திரத்தில் இருக்க வேண்டும். திரிகோணத்தில் இருக்கும்போது அவ்வளவு நன்மையை சிரமம் செய்ய மாட்டார்கள். அவர் பகை வீட்டில் இருந்தாலும் சுபருடன் சேர்ந்து இருக்கும் நிலையில் தனது தசையில் மிக நல்ல பலன்களை தனது காரகத்துவத்தின் வழியாக தருவார். இதை ஒரு உதாரண ஜாதக வீடியோவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 11/7/1978 3:37 AM அளவில் பிறந்திருக்கார். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சூரியனும் குருவும், 3ஆம் வீட்டில் புதன், 4ஆம் வீட்டில் சந்திரன், செவ்வாய், சனி, சுக்கிரன், 5ஆம் வீட்டில் ராகு, 11ஆம் வீட்டில் கேது. இந்த காலசர்ப்ப தோஷம் அதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். காலசர்ப்ப தோஷம் என்பதே இல்லை என்பதை நிறைய உதாரண வீடியோவில் நான் நிரூபித்திருக்கிறேன். காலசர்ப்ப தோஷங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் திக்பலமாக இருக்கிறது. அது சந்திரனும் சுக்கிரனும் 4 திக்பலமாக இருக்கிறார்கள். இந்த ஜாதகருக்கு அதாவது பிறந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அவயோக திசையில் தொடர்ந்து அவயோக திசையில் நடந்தால் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. ஏன்னா சுக்கிர திசை அளவிலேயே போயிடுச்சு. அடுத்து வந்த சந்திர, செவ்வாய், ராகுகள், செவ்வாய் திசை தான் இந்த ஜாதகருக்கு ஓரளவு நல்ல பலன்கள் நடந்தது. ஏனென்றால் செவ்வாய் சந்திரன் சுக்கிரனுடன் சனியுடன் இணைந்தாலும் சந்திரன் சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால் இந்த ஜாதகத்துக்கு தற்போது வரவே கூடாத ரிஷப லக்னத்துக்கு வரக்கூடாத குரு திசை நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ஜாதகர் ஓரளவு நன்றாக இருக்கிறார். ஏனென்றால் லக்னாதிபதி திக்பலமாக இருக்கிறார். இந்த ஜாதகருக்கு சனி 4ஆம் இடத்திலே சந்திரன் சுக்கிரனுடன் இணைந்து செவ்வாயுடன் டிகிரி வைஸ் விலகி இருக்கார். சந்திரன் சுக்கிரனுடன் இணைந்து அதிக சுபத்தன்மையுடைய கிரகமாக இருக்கிறார். இந்த ஜாதகர் இரும்பு சம்பந்தமான ஃபேக்டரி தொழில் நடத்தி ஓரளவு நல்ல வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கிறார். அதாவது பெரிய யோக வருமானம் என்பது கிடையாது. ஏனென்றால் தொடர்ச்சியான அவயோக திசைகள். இந்த ஜாதகருக்கு சனி, புதன், சுக்கிர திசைகள் அடுத்தடுத்து வந்திருந்தால் இந்த ஜாதகர் பெரிய யோக நிலையை அடைந்திருப்பார். மேலும் நான் ஏற்கனவே சொல்ல போல ஒரு யோக ஜாதகத்தில் லக்னத்தையோ லக்னாதிபதியையோ குறைந்தபட்சம் ராசியோ சுபர் பார்த்துருக்க வேண்டும். இந்த ராசியில் சுபர் இருக்காங்க, அது ஒரு வகையில் நல்ல அமைப்பு எடுத்துக்கலாம். இங்கே சனி 10ஆம் பார்வையாக லக்னத்தை பார்த்தாலும் அது ராஜயோகாதிபதியின் பார்வை என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் இரும்பு சம்பந்தமான தொழிலில் பெரிய ஓரளவு நல்ல நிலையை அடைந்திருக்கிறார். சனி திசை இந்த ஜாதகருக்கு அந்திம காலத்தில் வரும். அடுத்து வருகின்ற 10-12 வருஷம் கழிச்சு வரும் சனி திசை இந்த ஜாதகருக்கு யோக திசையாக அமையும். இங்கே சனி 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலோ தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக ஜாதகருக்கு நல்ல பலன்கள் நடந்திருக்காது. இங்கே பகைவனுடைய வீட்டில் அமர்ந்தாலும் சுக்கரனுடன் தனக்கு பிரிந்த அன்பரான சுக்கரனுடன் இணைந்திருப்பதாலும் வளர்மை சந்திரனுடன் இணைந்து சுபத்தன்மை அடைந்திருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு சனி திசை மிக நன்றாகவே இருக்கும். சனியின் காரகத்துவ தொழில் தான், இரும்பு தொழில் தான் இந்த ஜாதகர் அதாவது இருந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ஸ்திர வீடாகவும் இருப்பதால், சூரியனுடைய வீடாகவும் இருப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இந்த ஜாதகர் இருந்து கொண்டிருக்கிறார். ஓரளவு நல்ல முன்னேற்றமும் கண்டிருக்கிறார். ஆனால் அதே சமயம் தற்பொழுது அஷ்டமச்சனை அடைப்படுகிறார். அடுத்த 1 வருடங்களுக்கு தொழிலில் சிறு தொந்தரவுகள், வருமானமின்மை, போட்டி பொறாமைகள் போன்றவை இருக்கும். அதை சமாளித்து இந்த ஜாதகர் வந்து விடுவார். என்று கேட்டால் லக்னாதிபதி ஓரளவு வலுவாகவே இருக்கிறார். என்னென்னாலும் அவர் திக்பலமாக இருக்கிறார். ஸ்தானபலத்துக்கு அடுத்தபடியான திக்பல அமைப்பில் இருக்கிறார். பொதுவாகவே 2 கிரகங்கள் திக்பலம் அடைந்து விட்டாலே அந்த ஜாதகம் ஓரளவுக்கு யோக ஜாதகம் தான். பெரிய பின்னேற்றமான அமைப்பு ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது. அதே சமயம் இந்த ஜாதகர் பெரிதாக தொழில் சொத்துக்கு எதுவும் சம்பாதிக்கவில்லை. காரணம் பார்த்தீங்கன்னா அதாவது தொடர்ச்சியான அவயோக திசைகள் சொன்னது மாதிரி புதன் சுக்கிரன் திசைகள் வந்திருந்தால், சனி புதன் சுக்கிரன் திசைகள் வந்தால் இந்த ஜாதகருடைய அமைப்பை வேறு தசாபுத்தியில் தான் நடக்கும் சம்பவங்களை சுட்டிக்காட்டும். எனவே இந்த ஜாதகர் சனியின் காரகத்துவ தொழிலில் சனி யோகம் செய்யும் நிலையில் இருப்பதால் சனியின் இரும்பு தொழிலில் இந்த ஜாதகர் இருந்து கொண்டிருக்கார். இரும்பு தொழிலில் ஓரளவு நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே சமயம் ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இன்னும் புத்திர பாக்கியம் இல்லை. ஏன்னா 5ல் ராகு இருக்கா, 5ஆம் வீட்டில் 3ல் மறைகிறார். குரு சூரியனுடன் அஸ்தங்க தோஷத்தில் இருக்கார். இருந்தாலும் அதாவது மனைவியுடைய ஜாதகத்தையும்
வைத்து தான் பலன் கூற வேண்டும் என்பார். ஏதாவது ஒரு வகையில் இந்த ஜாதகருக்கு மருத்துவ ரீதியாகவோ ஏதோ ஒரு மனைவியின் ஜாதகப்படி அவருடைய ஜாதகத்தில் மருத்துவ ரீதியான புத்திர பாக்கியம் இருந்தால் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் சனி திரிகோணாதிபத்தியமாகி திரிகோணஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. கேந்திரத்திலிருந்து சுகர்களின் தொடர்பு இருக்கும்போது அவருடைய தசையில் அவருடைய காரக ரீதியிலான நன்மைகளை அந்த ஜாதகருக்கு செய்வார் என்பது நல்ல நிதர்சனமான இந்த ஜாதகம் உண்மை. சனிதான் இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்தன்மை அடைந்த கிரகம். எனவே இந்த ஜாதகர் சனியின் தொழிலில் இருக்கிறார். நன்றி, வணக்கம்.